ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இடத்துக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், துளசி செடி எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்குது பாருங்கள். வெண்டைக்காய் செடி இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக காய்ச்சிருக்கு பாருங்கள். வெண்டைக்காய், நாட்டு வெண்டைக்காய். அதுக்கப்புறம் மரவள்ளி செடி எவ்வளோ நல்லா வளர்ந்துருக்குது பாருங்கள். இது ஒரு வருஷம் ஆகும் பிடுங்கிறதுக்கு. இது எடுக்கிறப்போ ஒரு வீடியோ போடுறேன். நல்லா பெருசாக நல்லா இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், மல்லி செடி நல்லா இந்த மலைக்கு அரும்பு வச்சுருக்கு, துளிர்விட்டு நல்லா பூ பூத்துருச்சு. ஒரு சைடு ஒரு முறை, இது ரெண்டாவது முறைக்காக அரும்பு வச்சுருக்கு. இங்கே பாருங்கள், காக்கனா செடி நிறையா இருக்குது. அது நிறைய வேறு. நீங்கள் பாருங்கள், காக்கனா பூ இது ஹைப்ரிட் மாதிரி தெரியுது. நல்லா பெருசு பெருசாக பூக்கும், பெரிய பெரிய பூவாக இருக்கும். நம்ம கட்டி தலையில் வச்சோன்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், ஜாதி வெட்டி விட்டால் நல்லா துளுத்துருக்கு. இன்னும் அரும்பு வைக்கல. நல்லா இதுவும் பெரிய செடியாக இருந்துச்சு. செம்பருத்தி பாருங்கள், எவ்வளோ நிறைய பூ பூத்துக்கு, எவ்வளோ ஹைட்டு வளர்ந்துருக்குது பாருங்கள். செம்பருத்தி 2 செடி இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு செம்பருத்தி, இதில் கொஞ்சம் கம்மியாக பூ பூக்கும். இந்த பக்கம் இருக்கிற செடியில் இதில் அதிகமாக பூ பூக்கும். அதே மாதிரி காக்கனா செடி இருக்குது. இதுவும் அந்த பெரிய ஹைப்ரிட் தான். இன்னொன்று இருக்குது, அது நாட்டு காக்கனா செடி அங்கே இருக்குது அந்த பக்கம். பாரிஜாத பூச்செடி, நான் இது பூ பூக்கிற போது ஒரு வீடியோ போடுறேன். இங்கே பாருங்கள், மொட்டு வச்சுருக்கு. நல்லா அழகாக நல்ல வாசனையாக இருக்கும். இதுதான் மொட்டு, இதனுடைய மொட்டு இதுதான். இது டிசம்பர் செடி, கொஞ்சம் வெளுத்து போச்சு, நல்லா இல்லை. ஆனால் ரோஸ் கலர் டிசம்பரு, நிறைய பூ பூக்கும். இதில் ஒரு சங்குப்பூ செடி பாருங்கள், குட்டியாக வளர்ந்து ஒரு பூ ஒன்று பூத்துட்ருக்கு. நிறைய சங்குப்பூ செடி இருக்குது இடத்துக்குள்ளே. ரோஸ் செடி அரும்பு வச்சுருக்கு, இன்னும் பூ பூக்கலை. நிறைய பெருசாக இருக்கும் இந்த செடி. அந்த சைடெல்லாம் போயிருக்கு, வாழை இலை மூடிட்டு இருக்கிறதுனால தெரியல. அப்புறம் வாழை மரம் பாருங்கள், நல்லா வாழை காய்ச்சிருக்கு. இது கற்பூர வாழை மரம் சாஞ்சிட்ருக்கு, அதனால கீழே தெரியுது நம்மளுக்கு. இது செவ்வாழை செடி, இப்போ தான் குட்டியாக நட்டிருக்கோம். அது வந்ததுக்கப்புறம் தான் செவ்வாழையா இல்லையான்னு எங்களுக்கே கன்ஃபார்ம் ஆகும். இங்கே பாருங்கள், பக்கத்துலேயே மருதாணி செடி வச்சுருக்கேன். பாருங்கள், வாழை மரம் நிறைய பெருசாக இருக்கும், நிறையா இருக்கும் வாழை மரம். ஒரு 10-15 மரத்துக்கு மேலே இருக்கும் நிறையா. அந்த பக்கம் ஒரு கொலை இருக்குது, வாழை போல். வாழை மரம் பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்குது. நான் வேஸ்ட் ஆகிற காய்களெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் செடிக்கு கொண்டாந்து இந்த மாதிரி கொட்டிடுவேன். அதுக்கு உரமாகட்டும், அதுவே மக்கி உரமாயிடும். பாருங்கள், வாழை மரம் பாருங்கள் எப்படி நல்லா இருக்குது. 2 மரம் 2 கொலை காற்றுக்காக விழுந்துருச்சு மரம். இது பச்சை வாழை செடி நட்டிருக்கோம், இன்னும் பெருசாகல. இது நனல் இருக்கிறதுனால இன்னும் வளராமையே கீழேயே இருக்குது. இது மாஞ்செடி, சின்னதாக தான் இருக்கும், கொஞ்சம் நல்லா ஹைட்டாக வளர்ந்துருக்குது இப்போதைக்கு தான். கொய்யா செடியில் நல்லா பிஞ்சு வச்சுருக்குது. காய் நிறைய காய்ச்சிச்சு இந்த முறை பாருங்கள். நிறைய அரும்பு வச்சு பூ வச்சு நிறைய பிஞ்சு இருக்குது. நிறைய குட்டி குட்டி பிஞ்சு பாருங்கள். பழம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இங்கே பாருங்கள், குட்டி குட்டியாக இருக்கும் பிஞ்சு. காக்கனா செடி சொன்னேன் இல்லைங்களா, இது நம்ம நார்மலாக வைக்கிற இந்த காக்கனா பூ கடைங்களெல்லாம் விற்பாங்கள்ல, அந்த காக்கனா பூ செடி. அது ஹைப்ரிடு, இது நாட்டு காக்கனா செடி. காற்றுக்கு அப்படியே சாஞ்சிருச்சு, அடியில் மண் கொட்டி இதை நேராக்கணும். இதுவும் 2-3 வருஷ செடி. இதுவும் இன்னும் காய்க்க ஆரம்பிக்கல, ஹைட்டாக இருக்குது. ஆனால் இந்த பக்கமும் கலங்கு செடி வச்சுருக்கு பாருங்கள். இங்கேயும் ஒரு கலங்கு செடி இருக்குது. இதுதான் எங்கள் இடத்துல இருக்கிற மரம், செடி, பூச்செடி. அதனுடைய ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.